நாங்கள் இந்துள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம் அரசியலாக. அரசியல் நிகழ்வாக வரும் காலங்களில் இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காகவும் நமது இந்தியாவினுடைய சட்டமரங்களை காப்பதற்கான போராட்டங்களில் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் சொல்லுகிறோம், திமுக, அதிமுக, தாவேக ஒரு ஜனநாயக சக்திகள் நாட்டு நலன் கருதி பொதுவான இயக்கங்களில் அவர்களுடன் இணைந்து எங்களால் பணியாற்றுவோம். எங்களுக்கு அரசியலில் ஒரே ஒரு பகைமுரண் RSS பிஜேபி தான். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு பகைமுரண் அல்ல. அவர்களுடன் தேசத்தின் பொது நலன் சார்ந்த உழைக்கும் மக்களின் பொது நலன் சார்ந்த வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்றிணைய முடியும், போராட முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி தனக்கென்று அமைப்பு நிலைகளை கொண்டிருக்கிறது, அரசியல் முடிவுகளை எடுக்கிறது. ஒருபோதும் தமிழக முதல்வர் ஏன் அவ்வாறு சொன்னார் என்று நமக்கு புரியவில்லை. அவரோடு இந்த 10 ஆண்டுகள் மிக நெருக்கமாக நாங்கள் பழகியிருக்கிறோம். 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோதும் ஒருபோதும் முதல்வரை சந்தித்த போது, அதாவது முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது ஒருபோதும் எங்கள் உட்கட்சி விஷயங்களில் தலையிட்டதில்லை, எந்த அழுத்தையும் அவர் தந்ததில்லை. இப்பொழுது அவர் பேசியிருக்க கூடாது, அவ்வாறு அவர் பேசியிருக்க கூடாது. என்றால் அவருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சி தன் இயல்பில் கூடி அமைப்பாக கூடி அது வாதிக்கும், அரசியலாக முடிவுகளை எடுக்கும் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அது அவ்வாறு பேசியிருக்க கூடாது. அது நீங்க அவரை கேட்கணும். நாங்க இந்துள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம் அரசியலாக. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், 108 இடங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, அதிமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, இந்த இரு ஜனநாயக கட்சிகளும் ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை. எனவே 108 இடங்களை தமிழக மக்கள் வாக்களித்து இடம் தந்திருக்கிற பொழுது ஆளுநர் தாவேக்காவை தான் அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைக்காமல் அவர் காலதாமதம் செய்வது என்பது அரசியல் காய் நகர்த்த மக்கள் அளித்த தீர்ப்பை கடந்து ஆளுநர் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும்